வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு சின்ன பையை போட்டுக்கொண்டு நம்பிக்கையோட பாதையில் நடந்தான். அவன் போயிட்டிருக்கும்போது நிறம் நிறமாயிருக்கும் மரங்களின் அருகே ஒரு மெதுவான சத்தம் கேட்டது. யாராச்சும் இருக்காங்களான்னு ஆச்சரியத்தோட பார்த்தான். அங்கே கிறிஸ்டல் ஆற்றின் கரையில் ஒரு சிறிய முட்டையுடைந்து பச்சை நிற பாறை நடுவில் ஒரு சின்ன டிராகன் லுமி பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தது. ஆரோன் மெதுவா குனிஞ்சு, பயப்படாதே, நான் உன் நண்பன்னு கை நீட்டினான். லுமி அவன் கையை நுகர்ந்து பார்த்ததால் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. லுமியின் சிறகுக்கு காயம் இருந்தது. ஆரோன் உடனே சொன்னான், கவலைப்படாதே லுமி என்று ஒரு துணியால அவன் காயத்தை கட்டினான். இருவரும் சேர்ந்து வானத்தில் மிதக்கும் பாலம் வழியாக போனாங்க. அங்கு வண்ணக்கற்களில் லுமி முதல்ல பறக்க முயற்சி பண்ணும்போது ரொம்ப பயந்தது. அதா பத்த ஆருண், உன்னால் முடியும், நான் இருக்கேன்னு சொல்லி உற்சாகம் கொடுத்தான். கிராமத்துக்கு போனதும் சில பேரு பயந்தாங்க, டிராகனா ஓடுங்கன்னு. ஆனா ஆருண் லுமியை காப்பாத்தி முன் நின்றான். அதுதான் உண்மையான நட்பு. அப்ப ஒரு பெரிய மந்திரவாதி வந்தார். முதல்ல அவர் கோபமா இருந்தார். ஆனா லுமியின் கண்ணா பார்த்ததும் அவர் மனசு மாறிப்போச்சு. அவர் சொன்னார், நீங்கள்தான் வானத்தை காக்க சரியான நண்பர்கள் என்று அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். அப்போது வானம் கருப்பா மாறி புயல் வந்துச்சு. கெட்டமிழல் மிருகங்களும் வந்தது. ஆருண் சிறிது பயந்தான். ஆனால் லுமி முன்னே நின்றது. நான் உன்னை விடாமாட்டேன்னு லுமி சொன்னா மாதிரி நின்றது. லுமி வானத்தில் பறந்து ஒளியை ஊதியது. ஆருணும் தன் பதக்கத்தை தூக்கி நல்ல ஒளியை கொடுத்தான். இருவரின் ஒளியும் சேர்ந்தது. கெட்ட புயலும் இருட்டும் எல்லாம் மறைந்தது. வானம் மீண்டும் அழகா ஒளிர்ந்தது. கிராமத்துல எல்லோரும் மகிழ்ந்து கையை தட்டினாங்க. மந்திரவாதி ஆருணும் லுமிக்கும் சிறிய கிரீடம் போட்டார். இனிமேல் நீங்கள்தான் வானத்தின் காவலர்கள். லுமிக்கு புதிய மின்னும் சிறகுகள் வளர்ந்தது. அது ஆருணை முதுகிலேற்றி வானத்தில் வான்வில்லின் மேல் பறக்கிறார்களே. இருவரும் வானத்தை பார்த்து சிரித்தார்கள். அந்த நேரத்தில் வானத்தில் நட்சத்திரங்கள் டிராகன் வடிவம் எடுத்தது. நண்பன் இருந்தால் பயமே இல்லை. நல்ல மனசு இருந்தால் மாயம் உள்ளேதான் இருக்கிறது. இது மாதிரி மந்திரக் கதைகள் இன்னும் வேண்டுமா? அப்படியானால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.